சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் மேல் தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை உணர்த்தும் 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒருத்தர் உடம்புல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா அவர்கள் சாமியாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாமியாடணும் அப்படின்னா அவர்கள் 48 நாள் விரதம் இருந்து அந்த தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அதற்கு மேலே அந்த தெய்வம் நம்மளை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தாதான் நம்ம மேலே சாமி இறங்கும். அதற்கு பிறகு நம்ம எப்பெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ செல்லும்போது அந்த சாமி ஆடுவது உங்களுக்கு ரெகுலராகவே இருக்கும். ஆனால் உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 அறிகுறிகள் தெரியும். ஒருத்தர் சாமியாடியா ஆவறதுக்கு முன்னாடியும் அவர்கள் உடம்புல கண்டிப்பாக இந்த 5 அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கும். அதில் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வத்தின் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ இல்லை உங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு கோவிலுக்கோ அந்த தெய்வத்திற்கு ஆரத்தி காமிக்கும்போது இல்லை அந்த தெய்வத்தின் கருவறை பக்கத்தில் நிற்கும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வருவது அல்லது யாராவது சாமியாடிகளை பார்த்தா கண்ணீர் வருவது, உங்களுக்கு நீங்கள் உங்கள் மன கஷ்டத்தை சொல்லியிருக்க கூட மாட்டீங்க. ஆனால் உங்களை அறியாமல் அந்த தெய்வத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணீர் வருகின்றது அப்படின்னா கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. அந்த தெய்வ சக்தியை உணரும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது. இது கண்ணீர் மட்டும் இல்லை, இன்னும் 2 அறிகுறியும் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே புல்லரிக்கும். அது அந்த தெய்வ சக்தி உங்கள் பக்கத்திலே இருந்தால் புல்லரிக்கிறது, அந்த தெய்வத்தின் கருவறை கிட்ட இருக்கும்போது உடம்பு புல்லரிப்பது, உடம்பு சிலிர்ப்பது, இது அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால் ஒரு தெய்வ சக்தியை உணர முடியும். உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்திடம் மன்றாடி அழுது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கேம்மா, எனக்கு கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. நான் சொல்லவே இல்லை. அந்த தெய்வத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷத்தில் கூட அழுக வரலாம். ஏன் அழுக வருதுன்னே தெரியாமல் உங்கள் கண்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி வரப்போகின்றது அப்படிங்கிறது. 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்லேயும் சரி இல்லை நீங்கள் வெளில போகிறப்பையும் சரி ஒரு மங்கள நிகழ்வு, ஒரு மங்கள விஷயம் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது உங்கள் வீட்டில் நீங்கள் வெளில போகும்போது ஒரு சுமங்கலி பெண்கள் வர்றதா இருக்கட்டும், அல்லது பறவைகள்லாம் அடிக்கடி உங்கள் பக்கம் பறந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகும்போது நாய்கள்லாம் உங்கள் பின்னாடியே வர்றதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் கோவிலில் இருக்கும்போது கூட அந்த பிரசாதங்கள், மங்கள பொருட்கள் உங்களை தேடி உங்கள் கைக்கு வருது. இந்தாங்க சாமி பூ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கறது. இந்தாங்க மங்களபுரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கொடுக்கறது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. அதற்காக கொடுக்கப்படும் விஷயங்கள் தான் இதெல்லாம். அதெல்லாம் ஒரு மங்கள பொருட்கள்லாம் உங்களை தேடி தேடி வருதுன்னா உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரெகுலராகவே நடந்திருக்குங்க, இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தெய்வ சக்தி உள்ளவர்கள் கையால் எதை வைத்தாலும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 2, 3 செடி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு பாருங்கள், அது ரொம்ப செழிப்பாக வளரும். அப்பயே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசினாலே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 4வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனா, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது உங்களை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வருவது. அது ஏன் இப்படி வருது? ஐயோ! இவங்க ரொம்ப பாவம். இது எல்லாருக்குமே இந்த மனசு இருக்கவே இருக்காது. அடுத்தவர்கள் கஷ்டத்தை நினைத்து அவர்களுக்காக நீங்க சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக நீங்க மாறுறீங்க. கடவுளின் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்கள் மேல் ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்பல்லாம் நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு மட்டும் இல்லாம, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம சாமி கும்பிடுவோம். இவங்களும் நல்லா இருக்கட்டும், கடவுளே அவங்களுக்காக நம்ம விளக்கு போடுவோம். அப்பலாம் என்னைக்கு உங்க மனம் மாறுகின்றதோ, அப்ப நீங்க 100% தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல தெய்வ சக்தி குடிகொண்டு விட்டது அப்படிங்கிறத. 5வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களை அறியாமல் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள்ள ஒரு முழிப்பு வருகின்றது அப்படின்னா, நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்க மேல தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது. அந்த நேரத்துல தூக்கம் வராது. இருந்தாலும் சரின்னு ஒரு நிமிஷம் கடவுள கண்ண மூடி வேண்டும்போது, அந்த தூக்கத்துல எந்திரிச்சவங்களுக்கு திருப்பி தூக்கம் வந்துரும். ஆனா, ஒரு சிலருக்கு தூக்கம் வராம, அந்த நேரத்துல கண்ண மூடுனா கூட உங்க இஷ்ட தெய்வங்கள், உங்க குலதெய்வங்கள்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, உங்க மேல தெய்வ சக்தி நிறைவாக இருக்கின்றது. நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ, இல்ல உங்க உற்றார், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு என்ன தேவையோ, அத இந்த பிரபஞ்சத்திடம் நீங்க அன்போடு கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு அற்புதமான காலம். ஒரு தெய்வ சக்தி பெற்றவர்கள் பிரபஞ்ச நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதலையும், உங்கள் ஆசைகளையும் கூற கூற அந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். இது அனைத்துமே தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா? அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அல்லது உங்க குலதெய்வத்தின் பெயர் என்ன? அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.